ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் இனிய இரவு வணக்கம். வாங்க நம்ம வீட்டை இன்றைக்கி சுற்றி பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 மாதம் ஆகுது இந்த வீட்டுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் டைல்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். ரொம்ப குளிர் ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க டெல்லியில். இங்கே பாருங்கள், வீட்டில் எல்லாத்துக்கும் உடம்பு முடியாதனால பெட்டு மடக்கி போட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு எனக்கு உடம்பு முடியாதனால அப்பா எனக்கு ஃபில்ட்ரு வாங்கி கொடுத்தாங்க. அப்பாங்கிறது மாமனார், ஓகேங்களா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து ரொம்ப குளிராக இருக்குது. அதனால் பாருங்கள் ஹீட்ரு ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். இந்த ஹீட்ரு விலை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1200 கொடுத்து வாங்கியிருக்கேன். 1 வருஷம் வாரண்டி இருக்குது. பாருங்கள், இப்போ தான் இந்த டிவி வாங்கி வந்து பார்த்திங்கன்னா 4 இயர்ஸ் ஆச்சு. இப்போ தான் ஒய்ஃபை போட்டு கொடுத்துருக்கேன். ஒய்ஃபைல டிவி ஓடிக்கிட்டு இருக்குது வீட்டில். இப்போ 1 மாதமாக ஒய்ஃபை செட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், மேலே கண்ணாடி பாத்திரம்லாம் அடிக்க வச்சுருக்காங்க. என்னோடய ஒய்ஃபு எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். எங்களோட வீட்டை சுற்றி பாருங்கள் எல்லோரும். இது நம்ம வீட்டோட சாமி ரூமு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆஞ்சநேயர் இருக்கார், இந்த பக்கம் எல்லா சாமியும் இருக்காங்க பாருங்கள், ஓகேங்களா. மற்ற திங்ஸு, பூஜை திங்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மெடிசனு, பேபியோட மெடிசனு, எங்களோட மெடிசனு, கர்ச்சீஃப், அடுத்த திங்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். இது கீழே பார்த்தீங்கன்னா எல்லாம் அலமாரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா சாமி திங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள். அடுத்து என்னோடய சார்ஜஸ் இதில் வச்சுருக்காங்க. இதுலேயும் பாருங்கள் மெடிசன் இருக்கும், தலைவலி தைலம், டேப்லெட் எல்லாமே இதில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கிச்சன்ஸ்க்கான திங்ஸ் எல்லாமே இருக்கும் இதில். இங்கே பாருங்கள் இருக்குங்களா. அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, இதில் வந்து ஓவன் இருக்குது. இது கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறனால அது சரி பண்ணணும். அடுத்து இந்த அலமாரியில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட டைப்பர்ஸ், மற்ற திங்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. இதில் வந்து கேம்ஸு, கிட்ஸோட கேம்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. இதில் பாருங்கள். அடுத்து இதில் வந்து ஒய்ஃபோட செட்ஸ் எல்லாம் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் செட்டு கிடையாது, மேக்கப் செட்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. மற்ற குங்குமம், அடுத்தது ஊக்கு, நெகபாலிஸ் இதெல்லாம் இருக்கும், நைட் பென்ஸ்லாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அரிசி, நியூஸ் பேப்பர் இதெல்லாம் இருக்கும். இது பார்த்திங்கன்னா மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு பீரோன்னு சொல்லுவாங்க. மேலே ஃபேன் இருக்குது. அடுத்த டெடி பேர் என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தது. இந்த சைடு எங்களோட ஃபோட்டோஸ் இருக்குது, பார்த்துங்க எப்படி நல்லா இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். இங்கே பாருங்கள். அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த அலமாரிக்குள்ளே என்ன வச்சுருக்காங்க சொல்கிறேன் பார்த்துக்குங்க எல்லோரும். இங்கே பாருங்கள், ஏன்னா இங்கே வந்து குளிர் இருக்குல்ல, அதனால் இது குழந்தைக்குள்ளது. இங்கே பாருங்கள், தலைக்கு ஒரு தொப்பி, குட்டீஸோட துணிஸ் எல்லாமே இதெல்லாம். அடுத்த கீழே பாருங்கள், இதுவும் குட்டீஸோடது தான். இந்த கபோர்ட்லேயும் கீழே இது கீழே பார்த்தீங்கன்னா பெட்ஷீட் இருக்குது. பெட்ஷீட் கீழே நம்ம இப்போ தளத்தை ஓட்டுற இது இருக்குது, துண்டுன்னு சொல்லுவோம், தலையணை உரை இருக்குது இந்த சைடு. அது கீழே பார்த்தீங்கன்னா பேபிஸோட ஜிராஃபு சாக்ஸு. இதில் என்னோடய ஜிராஃப் எல்லா திங்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா எங்களோட திங்ஸ் எல்லாம் இருக்கும், குளூருக்கான துணி. இங்கே பாருங்கள், இதில் நான் படித்த சர்டிஃபிகேட்டு, இந்த துணி எல்லாம் இதில் இருக்குது, ஓகேங்களா. அப்புறம் இடத்த பார்த்து சுற்றி பார்க்கலாம் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு அப்பா வாங்கி கொடுத்த பீரோலு, மேலே துணி. இந்த பீரோல் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் துணி தான் வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா திங்ஸ் இங்கேயே அடிக்க வச்சுருக்கோம். வீட்டுக்கான பாத்திரம், குட்டீஸுக்கானது, அடுத்து குட்டீஸுக்கான இது மாதிரி. இந்த இடத்துல துணிஸ் இருக்குது கொஞ்சம், ஓகேங்களா. இது ஃப்ரிட்ஜு. இதில் மேலே திங்ஸு கொஞ்சம் பழங்கள் இருக்குது, இதில் எல்லாமே இருக்குது. உள்ளரையும் காட்டுறேன் பாருங்கள், வேணால் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இதுவும் திங்ஸ் தான். பாருங்கள், காய்கறி திங்ஸ், தக்காளி, அது பால் எல்லாமே இல்லை, கத்தம் பண்ணிட்டோம், வேறு ஒன்றும் இல்லை. பாருங்க, பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். இது புது வீட்டில் உள்ளது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7000 வாடகை கொடுத்துட்ருக்கேன். இதில் பின்னாடி வந்து துணி மாட்டிக்கிறது இருக்குது. இதில் பேபிஸு எல்லாமே இதில் வச்சுக்கலாம். அப்படியே வாங்க அடுத்த கிச்சனுக்கு காட்டுறேன் பாருங்கள். கிச்சன் ரொம்ப சின்னது தான், எதுன்னு சொல்லாது. இங்கே பாருங்கள், இது எல்லாமே டைல்ஸ் இருக்கிறனால ரொம்ப குளிர். இதெல்லாம் சூடு வெளியில் போகிறதுக்காக சூடு காற்று வச்சுருக்கு. திங்ஸ் எப்படி அடிக்கிருக்காங்கன்னு பாருங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சொல்லுங்கள் எல்லோரும் கமெண்டில். பாருங்கள் எவ்வளோ அழகாக அடிக்கிருக்காங்கன்னு பாருங்கள். அடுத்து இது கீழே பாருங்கள், அடுப்பு, 2 பர்னர்ஸ் அடுப்பு. அடுத்து இங்கேயும் திங்ஸ் வச்சுருக்காங்க, எண்ணெய், மற்ற திங்ஸ்லாம் அங்கே இருக்குது. இதில் வந்து தண்ணி இதெல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் கிச்சன் இப்போ கொஞ்சம் வந்து சுத்தம் இல்லை இன்றைக்கி, உட முடியாதனால. இதான் பாத்திரம் ஸ்டாண்டு, எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் எல்லோரும், எப்படி அடிக்கிருக்காங்க ஒன்றும், ஓகேங்களா. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டு வாங்கணும். இது வெளியில் கொஞ்சம் இங்கே பாருங்கள் சாமி இங்கே வச்சுருக்கோம். இது கொஞ்சம் திங்ஸ் நம்ம திங்ஸ் தான். அடுத்தது இதுதான் வெளியில், நம்ம வீட்டுக்கு வெளியில். இங்கே பாருங்கள், இல்லை சாமி வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த பக்கம்
இந்த இது வெளியில் படிக்கட்டு இங்கே பாருங்கள், படிக்கட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து இதையும் சொல்லுங்கள். ஓகேங்களா? அப்படியே இருங்க, நான் இதுக்கு போகிறேன். பால்கனி பக்கம் கொஞ்சம் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாத்ரூம் பால்கனி இதுதான் பால்கனி. இதில் திங்ஸ் இருக்குது, இதையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா இருந்தால் எங்களோட இதில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இங்கேயும் மேலே திங்ஸ் வைக்கலாம். நல்லா இருக்குங்களா? இது வாஷிங் மிஷினு. வாஷிங் மிஷின் மூடி வச்சுருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா மேலே திங்ஸ் கொஞ்சம் இருக்குது. இந்த சைடெல்லாம் பைப் இருக்குது பாருங்கள், எல்லாம் அங்கங்கேயும் செட் பண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம் தான். இது பால்கனி. இங்கே பாருங்கள், கண்ணாடி போட்டிருக்கு. ஏன்னா வெளியில் குளிர் இருக்குது அதிகமாக, அதனால் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? எங்களோட வீடியோ சுற்றி பாருங்கள். எங்கள் வீட்டை எல்லோரும் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகேங்களா? எங்கள் வீடு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள், எந்த ஒரு இதாக இருந்தாலும். ஓகேவா? உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறோம் எல்லோரும் நாங்கள். ஓகேங்களா? கண்டிப்பாக சுற்றி பார்த்துட்டு எங்களுக்கு என்னென்னு எங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகேங்களா? எங்களோட வீட்டை எல்லாம் சுற்றி பார்த்துட்டு எல்லோரும் சொல்லுங்கள் கமெண்டில் எப்படி இருக்குன்னு. ஓகேவா? பாய்.